யாருமே சொந்தம் கொள்ள முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பற்றி நம்முடைய விவசாயிகள் எல்லாம் பேசும்போது, கூட்டமைப்பு சேர்ந்தவர்கள் பேசும்போது எல்லாம் எப்படி இந்த திட்டம் வந்தது, எப்படி வந்தது, இந்த திட்டத்துக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் யார் அப்படின்னு சொல்லி போய் தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க. பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையை உயர்த்தியவர். இன்னைக்கு பல்வேறு காவிரி பிரச்சனைக்கு தெரியும். அம்மா ஆரம்பிச்சாங்க, எடப்பாடியார் முடிச்சு கொடுத்தாரு. எடப்பாடியார் அவர்களை புரட்சி தமிழர் என்று எதுக்காக அழைக்கிறார்கள்? இன்றைக்கு அந்த பெயருக்கு சொந்தக்காரர் எதனால்? இன்றைக்கு பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி அம்மா தந்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் இருந்த ஒப்பற்ற தலைவராக. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்க நம்ம 3 மாவட்டம் இருக்கோம். எல்லா திட்டம் வந்தது, கேட்ட திட்டத்தை பூரா கொடுத்தார். எல்லா திட்டத்தையும் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், குடிமராம் திட்டம், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம், ஆனமலை நல்லாறு திட்டத்துக்கு, காவிரி கோதாவரி திட்டத்துக்கு டெல்லி போகும்போது நானும் போயிருந்தேன். தொடர்ந்து முயற்சி பண்ணார். இன்னைக்கு அவர் திரும்ப முதலமைச்சர் வந்து அந்த திட்டம் வந்திருக்கு. அதே போல ஆனமலை நல்லாறு திட்டம், பாண்டியார் பண்ணம்லாம் பேசியிருந்தாங்க. 2 முறை சீஃப், அதாவது 2 முறை இன்றைக்கு பாத்தீங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டர் பார்த்து இதுக்காக முயற்சி பண்ணது அண்ணன் அவர்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மும்மணி இலவச மின்சாரம், வேளாண் கடன் தள்ளுபடி, வறட்சி நிவாரணம், இதெல்லாம் நிறைய திட்டங்கள் சொல்லலாம். 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி. இன்னும் நீட் நல்லா ஏமாத்திட்டு இருக்காங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு 600க்கு மேற்பட்ட MBBS BDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடியார் காரணமா இல்லையா? இதெல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எல்லா பக்கம் வந்தது. இந்த பகுதிக்கு எப்படி புரட்சி தமிழர் என்று அன்போடு அழைக்கிறார்கள் என்றால் இது போல திட்டங்கள். என்ன திட்டம்? அத்திக்கடு வனாஸ் திட்டம், நம்ம அனுபவிக்கிற திட்டம். அதிகாரி இருந்தாங்க. 2 உதாரணம் சொல்ல. அதிகாரி எல்லாம் இருக்கும்போது அண்ணன் என்ன சொல்றாங்க, சார் இது மத்தியிலிருந்து நிதி எப்பவுமே கேட்டிருக்காது, எப்பவுமே கேட்டிருக்கோம், எந்த ஆட்சியா இருந்தாலும் கேட்பாங்க, அவங்க தர மாட்டாங்க. அதெல்லாம் வருந்தா மத்தியிலிருந்து வரட்டு நம்ம போட்டு கொஞ்சம் செய்யலாம் அப்படின்ட்டு அண்ணன் சொல்றாங்க முதலமைச்சருக்கு. அப்ப இவங்க எல்லாம் இருக்காங்க, பாக்குறாங்க, ஓ இது எப்ப போல இதே தான் போல இருக்குது, மத்தியிலிருந்து வந்தா தான் செய்வாங்க அப்படிங்கிற சூழ்நிலை. அப்பதான் ஒரு முடிவு பண்றார். ஒரு விவசாயியாக இருந்து எல்லாம் சொல்றாங்க, ஒரு விவசாயி மட்டும்தான் நிறைவேற்ற முடியும், விவசாய முதலமைச்சரா நீங்க இருக்கிறீங்க என்று சொல்லி அதிகாரிகள் என்ன சொன்னாலும் நீங்க நோட் பண்ணிக்கங்க, அதிகாரிகள் என்ன சொன்னாலும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய முதலமைச்சராக, தெளிவாக எடுக்கக்கூடிய முதலமைச்சராக எடுத்து முழு நிதியும் ஒதுக்கி தந்து அத்திக்கடு வனாஸ் திட்டத்தை நமக்கு தந்தவர் எடப்பாடியார். இந்த அத்திக்கடு வனாஸ் திட்டத்துக்கு யாருமே சொந்தம் கொள்ள முடியாது. இந்த அத்திக்கடு வனாஸ் திட்டத்துக்கு கொண்டு வந்து சொந்தம் கொள்ளக்கூடிய ஒரே தலைவராக எடப்பாடியார் மட்டும்தான். இது மட்டும். இன்னொரு சின்ன உதாரணம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப எல்லா பக்கமே இன்னைக்கு எல்லா பில்டிங்க்கு டாக்ஸ் எல்லாம் அதிகம் பண்ணி இருக்காங்க இல்லையா? கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, இதெல்லாம் அதிகம் பண்ணி இருக்காங்க. எல்லா டாக்ஸும் கொரோனா வந்தது. அப்ப நான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எல்லாம் எங்க அதிகாரிகள் போய் இல்ல மத்தியில் ஒரு சர்க்குலர் வந்திருக்குது, நீங்க டாக்ஸ் அதிகம் பண்ணணும், வரி அதிகம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அப்போ கொரோனா வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க, கொரோனா வந்தங்காட்டி இன்னைக்கு வருமானம் அரசாங்கத்துக்கு இல்ல, ஆனா மக்கள் கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக அந்த வரியை நான் உயர்த்த மாட்டேன், மக்களுக்கு கண்டிப்பாக அந்த சுமையை ஏற்ற மாட்டேன் என்று தொடர்ந்து எந்த டாக்ஸ் போடவில்லை. இன்னைக்கு தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளவு கட்டுறீங்க, கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டுறீங்க, இதுதான் எடப்பாடி. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்றைக்கு இன்னைக்கு அண்ணன் அவர்கள் நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய மணிமண்டபத்தை கட்டி நேரடியாக அம்மா அறிவித்தாங்க, முழுமையாக அதை கட்டி திறப்பலா பண்றதுக்கு நேரம் வந்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், விவசாயிகள் எல்லாம் வந்திருப்பீங்க. நாராயணசாமி நாயுடு ஐயாவுடைய மணிமண்டபம் மட்டுமல்ல, காளிங்கராயர் அவர்களுக்கும் மணிமண்டபம் கட்டினது யார்? எடப்பாடியார் அவர்கள். பாத்தீங்கன்னா விவசாயி எப்படின்னு பாத்துங்க, நாராயணசாமி ஐயா அவர்களுக்கும் காளிங்கராயர் ஐயா அவருக்கும் மணிமண்டபங்கள் அண்ணன் அவர்கள். அப்பதான் அறிவிச்சார், அங்க வந்து அந்த மேடையில மண்டபம் திறந்து வச்சுட்டு என்ன அறிவிச்சார்? அத்திக்கடு வனாஸ் திட்டம் 2 விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்ப திட்டத்தையும் அறிவித்தவர் எடப்பாடியார். ஆகவே இன்றைக்கு அத்திக்கடு வனாஸ் திட்டம் மட்டும் கொடுக்கல, பாண்டியார் பொன்னமலா ஆனமலையார் நல்லா தேடுறதுக்கு அப்ப அண்டமலை நானு பொள்ளாச்சிரம் பண்ண, அப்ப பாத்தீங்கன்னா கருப்பனை அப்ப வந்து போலீஸ் மினிஸ்டர் இருந்தார், எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் வச்சு கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் நடந்தது. அதுக்கப்புறம் இந்த 3-4 வருஷம் அப்படி கிடப்புல போட்டாங்க. ஆகவே அண்ணன் அவர்கள் கண்டிப்பாக நிச்சயமாக இன்னைக்கு விவசாயிகள் இன்னைக்கு அற்புதமான இந்த கூட்டத்தை நடத்துறீங்க, நன்றி அறிவிப்பு கூட்டத்தை இந்த மேடையில் சொல்றோம். ஒரு வருஷத்துல
அண்ணன் முதலமைச்சரா வருவார், தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்பொழுது அத்திக்கடவனா திட்டம் 2 நிறைவேற்றி விடுபட்ட குளங்களுக்கு போறாம் தண்ணீரை கொண்டு வருவார். அதே போல நீங்கள் எதிர்பார்த்து பாண்டியார் பொன்னம்பலம் ஆனமலையார் நல்லார் திட்டம் எல்லாம் 100 ஆண்டுகளாக எதிர்பார்த்த திட்டங்கள். இதெல்லாம் இந்த திட்டம் எல்லாம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒருவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். அது எடப்பாடியார் மட்டும்தான் முதலமைச்சராக வந்தா திட்டம் நிறைவேறும். இது யதார்த்தம். இன்னும் நிறைய பேசலாம், பின்னாடி வந்து அண்ணன் பேசணும், அதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்க. இந்த கோவை மாவட்டத்தில், திருப்பூர் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியும், இந்த மீட்டிங் கோவை மாவட்டம். இன்னைக்கு கோயம்புத்தூருக்குள்ள போங்க, எத்தனை பாலங்களின் நாயகனாக எடப்பாடியார் இருக்கிறார் இல்லையா? அத்தனை கேட்டது பூரா கொடுத்த அத்தனை சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், இன்னைக்கு எல்லா திட்டங்களும் அவர் அண்ணன் பேச சொல்லுவார், எல்லாம் ஞாபகத்தில் வச்சிருப்பார். திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூருக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தார். கூட்டு குடிநீர் திட்டங்கள், கிராம சாலைகள் பூரா, கிராம சாலைகள் நான் தான் அமைச்சராக இருந்தேன். எல்லா சாலைகள் போடப்பட்டது, அத்தனை சாலைகளும் போடப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை எல்லா சாலைகள், எல்லா பாலங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இன்னைக்கு அத்தனை திட்டங்களும் கொண்டு வந்து கொடுத்தவர். 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்தவர் எடப்பாடியார். ஆகவே இன்னைக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இங்க மட்டுமல்ல, இந்த 3 மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே குரல் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன குரல்? எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், எப்ப எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார், நமக்கு மீண்டும் திட்டங்கள் கிடைக்கும் என்று இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் முடிவு செய்து விட்டார்கள். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.